ஸோ ஐம் பேக் வித் another வீடியோ. ஸோ லக்னோ vs டெல்லி. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டெல்லி ஜெயிச்சிட்டாங்க. பட் கொஞ்சம் பயம்படுத்தி நடுவில் ஒரு பேட்டிங் கொலாப் ஸ்டார்டிங்கே அப்படின்னு நினச்சி ஜெயிச்சாங்க. பட் இட் வாஸ் அ கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ். பட் அங்கங்கே கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் கேஎல் அவுட் ஆனதும் அவ்வளோதான், என்னடா கேஎல் அவுட் ஆகிட்டாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா நல்ல பவுலிங் போட்டாங்க ஃபர்ஸ்ட் லக்னோ. ஸோ ஸ்டார்டிங் வந்து வந்தோன்னா டாஸ் டெல்லி ஜெயிச்சு நாங்கள் பவுலிங் போடுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பவுலிங் போடணும்னு ஆரம்பித்ததுலேருந்து ஒரு செம்ம சர்ப்ரைஸ் என்னென்னா பண்ட் ஓப்பனிங். பண்ட் ஓப்பனிங்கு 2 பேர் தான் வெளில சுற்றி எதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா ஒரு அன்லக்கி டிஸ்மிசல். ஸோ எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது யாராலையுமே. ஸோ அப்படிப்பட்ட டிஸ்மிசல்னு அவுட் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்ரம், அதுக்கப்புறம் வந்து யாராலையுமே வந்து பெருசாக எதுவுமே கன்வெர்ட் பண்ண முடியல. பார்ட்னர்ஷிப்ஸே இல்லை. எல்லாரும் வந்து மாஷ் ஒரு பக்கம் நின்னார் கொஞ்ச நேரம் வந்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பே இல்லாமல் பட் அந்த ரன் ரேட் மட்டும் கீப் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் ஒரு சமயத்தில் டெல்லி ஆல் ஓவர் பவுலிங் சூப்பராக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர் சிங்கிடி சூப்பராக, பூரனோட விக்கெட்லாம் செம பால் இன்னைக்கு. ஸோ நட்ராஜன், நான் நபீதா தான் ஆடுவார்னு நினச்சேன். பட் நட்ராஜன் ஆடி சூப்பர். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நட்ராஜன் கிட்ட இருந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸை. ஸோ 3 விக்கெட் அவர் வேறு மாதிரி அவர் லைக் இன்னைக்கு சூப்பராக போட்டார். ஸோ இதே கீப் இட் அப் பண்ணார்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்க் இல்லாத இடத்துல வந்து தே நீட் சம் ஒன் லைக் நட்ராஜன். இன்னைக்கு போட்ட மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதே மாதிரியே பவுலிங்கில் குல்தீப் யாதவும் அக்ஷர் பட்டேலும் லைக் அவங்க ஏன் இந்தியாவோட பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இப்போ இருக்கிறதுலன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. முகேஷ் குமாருமே சரி பவர் பிளேயில் சூப்பராக போட்டு லைக் ஜாலியாக அவங்க பவுலிங்கும் ஜாலியாக தான் போட்டாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. லக்னோ கிட்ட பேட்டிங் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் 3-4 பேருக்கு அப்புறம் பேட்டிங் என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டால் அப்துல் சமத் வந்து கொஞ்சம் ஆடி கொடுத்தாரு. பட் அவங்க ரொம்ப பெரிய கன்சர்ன் எப்படி ஆடினா லைக் தெரியல. அந்த 4 பேரில் யாரும் அடித்தாதான் உண்டுன்ற மாதிரி தான் இருக்குது அவங்க டீம். மற்றபடி யாருமே இல்லை. இப்போது லைக் இப்போ டெல்லிக்கு போவோமே. ஸோ டெல்லியோட பேட்டிங் ஆரம்பித்தோடனே 26 for 4. நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான் போல முடிஞ்சு போல இன்னைக்கு. நான் வேறு டெல்லி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் டெல்லிக்கு ஒரு ஹைப்லாம் கொடுத்துருக்கேன். எனக்கு நான் பார்க்க வந்து டெல்லி டீம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஹைப்லாம் கொடுத்துருந்தேன். என்னடா அப்படின்னு பார்த்தேன். பட் சமீர் ரிஸ்வி க்ளீன் காம் கம்போஷர்னு சொல்லுவாங்க. லைக் அமைதியாக கேம் எடுத்துகிட்டு போனாங்க. யாருமே அங்கே வந்து அடிக்க போய் அப்படிலாம் இல்லை. நான் டாட் பால் ஆனார். ஸ்டார்டிங் 10 பால் 2 ரன் 3 ரன் தான் அடிச்சிருந்தேன் இம்பாக்ட் பிளேயராக வந்து. ஸோ அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு பாருங்கள். இம்பாக்ட் பிளேயராக வந்து கடைசி வரைக்கும் இன்னும் கேமை ஜெயிச்சு கொடுத்துறாரு. 64 70 ரன்ஸ் கிட்ட அடிச்சு அந்த பக்கம் ஸ்டப்ஸு. ஸோ மில்லர் வர மாதிரி இருந்ததை போய் ஹேமந்த் மதனி போயிட்டு அந்த காட்டினாங்க. ஸோ ஸ்டப்ஸை வர வச்சு. ஸோ அந்த ஒரு டாக்டிக்கல் சேஞ்சு. ஸோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்பான், ஸ்டெப்ஸ் எல்லாம் அவுட்டே ஆக்க முடியாது, டெஸ்ட் போல தான் கூப்பிட்டு வரணும், கட்டையை போட்டுன்னு இருப்பான் அப்படின்னு. ஸோ ஸ்டெப்ஸ் அங்கே என்ன தேவையோ அந்த சூப்பராக பண்ணாராங்க. அவர் ஒரு ரன்ன பாலாக இருக்கட்டும், அங்கே வந்து விக்கெட் விழாமல் ஆடணும். பார்ட்னர்ஷிப் தான் மெயின். அதுக்கப்புறம் அவங்க விக்கெட் விழ 100 ரன் பார்ட்னர்ஷிப், 110 ரன் பார்ட்னர்ஷிப்பில் அவங்க மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க வித்தின் ஓவர் டு ஸ்பெல். ஸோ ரொம்ப சூப்பராக விளாண்டாங்க டெல்லி. ஸோ அந்த பேட்டிங் மட்டும் கேஎல் அப்படி ஆளே கிடையாது. அவர் எப்பயுமே ஸ்டார்டிங் வந்து பார்த்து ஆடி தான் ஆடுவார். ஸோ பேட்டை விட்டு அவுட் ஆகிட்டார். பட் லக்னோட பவுலிங் வந்து நான் பயந்துட்டேன், என்னடா பயங்கரமாக போடுறானுங்க இவனுங்க அப்படின்னு. ஸோ திக்வேஷ் மட்டும் வந்திருந்தாருன்னா மேபி தேர் இஸ் அ சான்ஸ் டு லக்னோ இன்னுக்கும் அவங்களுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். ஷபாஸ் அகமது பதிலாக அந்த இம்பாக்ட் பிளேயர் இல்லாமல் திக்வேஷ் வந்திருந்தா ஸோ அந்த பிச்சில் வந்து திக்வேஷ் இன்னும் எஃபெக்டிவாக இருந்திருக்கலாம், இன்னும் 2 விக்கெட் விழுந்திருக்கு போயிருக்கலாம். ஏன்னா இப்போது ஷபாஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ ஷபாஸுக்கு வந்த மார்க்கமே அடிச்சிட்டாங்கன்னும் போது இந்த டிக்வேஷுங்கிற கீ வந்து இன்னைக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர் லக்னோக்கு. மற்றபடி பிரின்ஸ் யாதவாக இருக்கட்டும், மொஹ்சின் கான்லாம் அடிக்க முடியாத மாதிரி தான் போட்டுட்டு இருந்தார் ஸ்டார்டிங் 3 ஓவர். ஷமியோட ஸ்விங்குமே தெரிஞ்சு ஹீஸ் கம்மிங் பேக், நார்மலாக லிட்டரலாக வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்போம். பேட் டே லக்னோக்கு. பட் டெல்லி டாப் 4 போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இன்னைக்கு சூப்பராக ஆடிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ், இந்த கொலாப்சஸ்லாம் இல்லாமல் போனாங்கன்னா தே கேன் வின் ஃபார் ஷோர் அப்படின்னு எனக்கு தோணுது. டாப் 4 கண்டென்டராக இருக்காங்க. இந்த ரிவ்யூ ஆஃப் லக்னோ அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ நாளைக்கு மேட்சை பற்றி கேகேஆர் vs SRH. இந்த மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும்னு தோணுது. பிச்செல்லாம் அவனுங்க T20 வேர்ல்டு மாதிரி வச்சுனாலும் நல்லா ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும். ஒரு குட்டி கிரவுண்டு. ஸோ ஈடன் கார்டன்ஸில் விளையாடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. லைக் அதை பார்க்க குட்டி கிரவுண்டு. ஸோ அவங்க வந்து கொல்கத்தா அவங்க ஹோமில் ஆடுறாங்கன்னும் போது கொல்கத்தா சைடில் எந்த சேஞ்சுமே இருக்காது அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது அவங்களால. அப்படிதான் இருக்குது. யாரையுமே அவங்க வந்து ரிமூவ் பண்ணி இன்னொருத்து கொண்டு வரணும் இல்லை. அஜின்கே ரஹானே ஒரு பிட்டை போட்டால் அது மாதிரி ஆஸ்திரேலியா கிட்ட தான் கேட்கணும், ஏன் வந்து கேமரன் கீழே போட வைக்கலன்னு. ஸோ அதே கேள்வி தான் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. நாளைக்கு
நாளைக்கு வந்து இந்த 2 பேருக்கான போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா, எந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் சைடு வந்து நாளைக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ண போதோ அந்த அந்த இதை ஜெயிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஏன்னா ரெண்டு சைட்லேயுமே பேட்ஸ்மேன்ஸ் வந்து குட் பேட்ஸ்மேன்ஸ். 2 சைட்லேயுமே இருக்க பேட்ஸ்மேன்ஸ் வந்து இந்த பக்கம் ஃபின் ஆலனா இருக்கட்டும், ரஹானே சீசன்டு பிளேயர், ரகுவன்ஷி, ரிங்கு சிங், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் எஸ்ஆர்எஸ்ல அடிச்சு பழகிற பிளேயர்ஸ் தான் எல்லாமே. ஸோ எஸ்ஆர்எஸ்ல அங்கே தான் கொஞ்சம் எட்ஜ் இருக்குது. சின்ன கிரவுண்டுன்றதால நிறைய ரன் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ தேஹா அபிஷேக் சர்மா, ஹெட்டு, இஷான் கிஷான், ஹென்ரிக் கிளாசன், ஸோ பிக் ஹிட்டர்ஸ் இருக்காங்க எஸ்ஆர்எஸ்ல. எனக்கு வந்து இதுவுமே ஒரு மாதிரி ஏதோ டைட் கேமாக போகுமோ, ஹை ஸ்கோரிங் டைட் கேமாக போகுமோ, இந்த 250 ரூபா வச்சு டிஃபெண்ட் பண்ண அவங்களும் அடிக்கலான்ற மாதிரி இருக்குது. பட் பிச் எப்படி இருக்குன்றது நாளைக்கு தான் தெரியும். லைக் எந்த மாதிரி பிச் கொடுக்குறாங்க, பிளாக் சைடில் கொடுக்குறாங்களா இல்லை பிச்சு திரும்ப போகுதா அப்படின்றது. பட் குட்டி கிரவுண்டுன்றதுனால அட்வான்டேஜ் அப்படின்றது நான் எஸ்ஆர்எஸ்க்கு இப்போதைக்கு கொடுப்பேன். ஏன்னா அவங்க பவுலிங்குமே ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், 250 ரன் அடித்தா தான் அவங்களால ஏதோ ரன் கொடுக்க முடியும் டிஃபெண்ட் பண்ண அவங்க பவுலர்ஸ்க்கு. ஏன்னா அந்த மாதிரி பவுலர்ஸ் தான் இருக்காங்க. கம்மின்ஸ் ஆட மாட்டார். ஸோ கம்மின்ஸ்க்கு பதிலாக அவங்க யார் ஆட வைப்பாங்க அப்படின்னா டேவிட் பென். எஸ்ஆர்எஸ் கிட்டே இந்த சேஞ்ச் பண்ணலாம். நான் வந்து டேவிட் பெனுக்கு பதிலாக லிவிங்ஸ்டன் அப்படின்னா கமின்டோ மெண்டிஸ் ஆட வைப்பேன். லைக் அவங்க பேட்டிங்கும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ தே ஹாவ் பவுலர்ஸ், ஹேண்ட்ஃபுல் பவுலர்ஸ் 2 பேருமே. யாரோ ஒருத்தங்க வந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். வேறு யாரோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆட வச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா டேவிட் பென் கிட்டேருந்து வர ரன்னை வந்து லிவிங்ஸ்டன் ஆர் கமின்டோ மெண்டிஸ் அழகாக 4 ஓவரில் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ரன்னும் வந்து அவங்க கிட்டேருந்து. ஸோ தே கேன் எக்ஸ்டெண்ட் தேர் பேட்டிங் வேணும் அப்படின்னு தோணுது. ஸோ லெட்ஸ் see. நாளைக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு மாதிரி 2 சைடும் பேலன்ஸாக இருக்குது. யார் தோப்பாங்கன்ற பேலன்ஸ் மீன்ஸ் 2 சைடுமே இந்த பவுலிங் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது. கேகே சைடில் வைபவ் வரோரா, பிளெஸிங் ஜர்பானி, கார்த்திக் தியாகிங்கிற ஒரு யங்கர் சைடு அண்ட் ஸோ கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு. இந்த பக்கம் ஹர்ஷல் பட்டேல், உன்னட்கட், ஜீஷன் அன்சாரி ஆடுவார்னு தோணுது எனக்கு. யாருக்கு விளையாடுவான்னு தெரில. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு இந்த பக்கமும் ஒரு ஈஷன் பண்ணிங்க. ஸோ அப்படி இந்த பக்கமும் இந்த பக்கம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருக்குன்னா உன்னட்கட் கிட்டே இருக்குது. பட் உனக்கட்டும் நிதிஷ் ரெட்டியும் தான் வந்து ஓப்பனிங்கில் உனக்கு பவர் பிளேல போட போகிறாங்க அப்படின்னா அங்கேயே மேட்ச் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அபினவ் சொல்லியிருந்தாரு கமெண்ட்டில். ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ என்ன இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஸோ 2 டீமே அப்படி தான் இருக்குது. ஸோ கேகேஆர் ஹேஸ் அ எட்ஜ் அண்ட் பவுலிங் பிகாஸ் தே ஹேவ் குட் ஸ்பின்னர்ஸ். நிறைய வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. அனுகுல் ராயுமே நல்லா போடுவார். அவர் யூஸ் பண்ணுங்கடா அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. இந்த பக்கம் அதுவும் இல்லை. ஸோ பேட்டிங் வைஸ் எஸ்ஆர்எஸ் ஆர் வே பெட்டர். பட் அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கேகேஆர் கிட்ட பவுலிங் இருக்குன்னு எனக்கு தோணுது. லெட்ஸ் see என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரில. என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொன்ன மாதிரியே ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக வச்சுக்கோங்க. மேபி லிட்டில் எட்ஜ் ஓவர் எஸ்ஆர்எஸ் ஒரு 58%, கேகேஆர் ஒரு 42% அப்படின்றது எனக்கு தோணுது. நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுங்க. ஸோ பாய்.